அன்பு மலர்களே நாளை நமதே தர்மமுலகிலே நாளை நமதே தாய் வழி வந்த ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. தேவதை இளம்பேவி உன்னை சுற்றும் பாவி காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ நீ இல்லாமல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு புதிய பொலிவோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கேலிஸ்டா. எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்க, உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்கும் சந்தோஷம் சொல்லி ரொம்ப பூரிப்படைறாங்க. அதே போல கேலிஸ்டாவோட சேர்ந்து சேர்றதுல எனக்கும் சந்தோஷம் தான். அதே போல நேர்களாகிய உங்களை வார வாரம் இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் சந்திப்பது அதை விட சந்தோஷம் என்பதையும் கூறிக்கொண்டு, அற்புதமான இந்த மணித்துளிகள் இசையோடு இரண்டரை கலக்கும் அற்புதமான மணித்துளிகளை நாங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றும் இனிமையான பாடல்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல எங்களுடைய நேர்களும் அதிகளவான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வழமை போலதான் ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் இல்லாமல் இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் என்று சொல்லி எல்லா பாடல்களையுமே இன்றைய நாளில் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவுமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் இல்லையா? அவ்வாறு ஒரு கலவையாக நாங்கள் அந்த பாடலை தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே நேயர்களாக பல வயது உடைய தரப்பினர்களும் எங்களோடு நேயர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய அன்பார்ந்த ரசிகர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பழைய பாடல்கள் எங்களுடைய மூத்தவர்களுக்காக, இடைக்கால பாடல்கள் அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவர்களுக்காக, அதே போல புதிய பல பாடல்கள் இந்த 2000 அந்த 2K கிட்ஸுக்கு அப்புறமா வந்திருக்க எல்லாருக்காகவும் பல கலவையாக நாங்கள் பாடலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று கூட அற்புதமான பாடல்கள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது.
நிச்சயமாக நாங்கள் வந்து 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? 2K கிட்ஸ் பாடல்கள் சில டைம்ல வந்து இந்த முதியவர்களா இருக்கிறவர்களுக்கு புரியாது. எதுவுமே புரியாதுன்னு தான் சொல்லிக் கொள்ள முடியும். ஏன்னா அவங்க கேட்பாங்க, "என்னடா பாடல் இது? என்னமோ எல்லாம் சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியல" அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க மாறி பார்க்கிற போது வந்து அன்றைய காலங்களில் வெளிவந்த பாடல் இன்று ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். இவ்வாறு வந்து ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போதும் வந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு காலங்களில் வெளியான பாடல்களும் வித்தியாசமான பாடல்களாக இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தரதுக்காக இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு ஒரு முதியவர் ஒரு இடைக்கால பாடல்களை பழைய பாடல்களை விரும்பக்கூடிய ஒருவர் ஒரு முறை என்னை சந்திக்கிற பொழுது சொல்லியிருந்தார், இப்பத்தைய புது பாடலை கேட்கல தம்பி, காதெல்லாம் நோகுது, ரத்தம் வார மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? இல்ல தம்பி, வெளிநாட்டுல ஒரு வழக்கம் இருக்குது. புதிதா ஒரு தம்பதி திருமணம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கார்ல பலூன்ஸ் அதெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணி அப்படியே அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி அனுப்பி வைக்கல இன்னொரு வேலை செய்வாங்களாம். அப்படியே பின்னுக்கு கொஞ்சம் தகர பணிகளை அப்படி ஒரு நூல்ல கயிறுல ஒரு 10-15 தகர பணியும் அப்படியே கட்டி விடுவாங்களாம். கார் போகல அந்த தகர பணியும் அப்படியே ரோட்ல அப்படியே சல சத்தம் போட்டுக்கிட்டு போகல ஒரு புது கப்பல் போகுதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வாழ்த்துவாங்களாம் சொல்லி சொன்னாங்க. அந்த கார்ல தகரப்பேணிகள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போனா எப்படி சத்தம் வருமோ அப்படித்தான் இப்ப இருக்கிற புதுப்பாட்டு சொல்றாங்க கலிஸ்டா. நிச்சயமா நீங்க சொல்வது உண்மையான ஒரு காரியம் தான். பலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த முதியவர்கள் சொல்வார்கள், என்னடா அப்பா முதல் வந்த பாடல் எல்லாம் வந்து சுத்த தமிழ்ல எல்லாருக்குமே விளங்கும், வசனம் விளங்கும் கூட விளங்கும். ஆனா இப்ப வந்த பாட்டு என்னடா இங்கிலீஷ்ல கதைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாடுறாங்க, சில டைம்ல தமிழ்ல பாடுறாங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பாடுறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதத்தான் நம்ம 2K கிட்ஸ் வந்து ரசிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு. அது காலத்துக்கு ஏற்ற வகையில ரசனைகளும் மாறிக்கொண்டு போகும். அதனால நாங்களும் வந்து அப்டேட் ஆயிருக்கிறது வந்து பெட்டரா இருக்கு. அதே போலதான் நாங்களும் எல்லோரையும் கவகணவன் பண்றதுக்காகத்தான் நாங்கள் பல வகை பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த இசை கோலங்களை அழகாக அலங்கரிப்பதற்கு வளமையாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றவர்களை நாங்களும் உங்களோடு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு பின்னால் காத்திருக்கின்றார்கள் உங்களோடு இசை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக. வளமை போல இன்றைய தினம் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து இருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு ஃபேமஸ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இம்முறை தாளவாத்திய கருவிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் சுபேதன் அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் மூத்த கலைஞரான ஜீவானா அவர்களும் இணைந்திருக்கின்றார். ஆகவே இந்த 3 கலைஞர்களே இந்த பாடல்களுக்கான அற்புதமான இசையை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், பல இசை நிகழ்ச்சிகள் பல கலைஞர்கள் சுற்றி இருந்து இசை கலைஞர்கள் இசை ஆலாபனைகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 3 கலைஞர்களை வைத்துக் கொண்டு இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அட்டகாசமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 3 கலைஞர்கள் என்று சொல்கின்ற போது வந்து பலர் யோசிப்பீங்க, என்னடாப்பா இவ்வளவு பெரிய இசை கச்சேரி வைக்கிறாங்க, பட் 3 கலைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா பாடல்களை கேட்கின்ற போது வந்து நீங்கள் நினைப்பீங்க 3 கலைஞர்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமான பாடல்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களுமே நிச்சயமாக நினைப்பீர்கள் என்று சொல்லி நானுமே நிகழ்ச்சியில எதிர்பார்த்து கொள்றேன். சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுகத்தோடு முதலாவது பாடலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து பயணிக்கலாம். இது எங்கள் கச்சேரி ஆரம்பம். மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காகவே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். என்று சொன்னால் அவ்வளவுத்திற்கு வந்து தென்னிந்திய கலை, அதாவது வந்து தென்னிந்தியாவில் வெளிவருகின்ற பாடல்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஈடு கொடுத்து தாங்களும் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறதுக்கே பாடல்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட பாடல் இல்லாமல் நாங்கள் முதலெல்லாம் வந்து பாடல்களை தருகின்ற போது வந்து 80-90 காலப்பகுதியில் வெளிவந்த பாடல்களை தருவோம். சில சமயங்களில் பார்க்கின்ற போது வந்து ஒரு இப்போதைக்கு வெளிவந்த அந்த 2K கிட்ஸுக்குரிய பாடல்களை தருவோம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து எல்லா பாடல்களுமே நாங்களுமே மாத்தி எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில தந்துட்டு இருக்கோம். நீங்களுமே வந்து அதிகளவான ஆதரவை தந்துட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நிகழ்ச்சியில அடுத்த என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொன்னா ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க. என்னடா இந்த படம் எல்லாம் வந்துருச்சு, இந்த பாடல் இன்னுமே எங்களுக்காக வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடலே அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய யோசனையோடு இருப்பீங்க. என்று சொன்ன அந்த திரைப்படத்தை பார்க்க போனவர்கள் வந்து அநேகமாக அழாமல் வந்தவர்களை நாங்கள் பார்க்கவே முடியாது. என்று சொன்னால் அவ்வளவுத்திற்கு வந்து அந்த திரைப்படத்தை பார்த்து அந்த முடிவு கட்டத்துக்கு வரும்போது எல்லோருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்ததாக வந்து பலர் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுத்துக்கு வந்து உருக வைக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நான் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பாடல்னும் சொல்லிடுவீங்க. இருந்தாலும் கூட அந்த திரைப்படத்துல யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சிவகார்த்தியின் சாய் பல்லவி ஆகிய இருவருமே இணைந்துதான் நடிச்சிருப்பாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா
ரீசெண்டா வெளிவந்த ஒரு திரைப்படம் கூட. சாய் பல்லவியை நாங்க பாக்குற போது வந்து நடனத்துறையிலும் சரி, நடிப்பு துறையிலும் சரி மிகவுமே வந்து அவருக்கு ஈடாக வந்து மற்றவர்களை நடிக்கவோ அல்லது நடனமாடவோ வைக்காத அளவிற்கு அவ்வளவுத்திற்கு வந்து சூப்பரா வந்து அவங்களோட நடிப்பு திறனும் வந்து வெளிப்படும். அது போலதான் நம்ம சிவகார்த்திகேயனும் நம்ம வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவுத்திற்கு அவருடைய நடிப்பு திறனும் அவருடைய அந்த எப்படி சொல்ற சில கட்டங்களை நாங்கள் பாக்குற போது வந்து காமெடியும் அவ்வளவுத்துக்கு சிரிக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அத போல வந்து படத்துல இறங்கிட்டாருன்னு சொன்னா அப்படி சூப்பரா இருக்கும் அவருடைய நடிப்பும். இருவருமே இணைந்து நடித்த திரைப்படம் தான் நீங்க சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அமரன் திரைப்படம். அமரன் திரைப்படம் வந்து அதிகமாக எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு திரைப்படமும் கூட. அதிகமாக அநேகர் அந்த படத்தை பார்த்தும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அண்மையில் வெளிவந்த ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. அந்த திரைப்படத்தில் அதிகளவாக எல்லோரும் வந்து காதலர்கள் அநேகமாக வந்து காதலிகளை பார்த்து ஹே மின்னலே அப்படின்னு எல்லாம் பாடியிருப்பாங்க. நான் பாடும்போது கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். இருந்தாலும் கூட அவங்க பாடுன்ற போது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாடலை கேட்கிற போது வந்து அவ்வளவு ரசிக்கக்கூடிய மாதிரியுமே இருக்கும். அப்படி சூப்பர் ஹிட் ஆன ஒரு பாடல் தான் மின்னலே என்று ஆரம்பிக்கின்ற பாடலும் கூட. நிகழ்ச்சியில தொடர்ச்சியாகவே உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பார்க்கலாம்.
கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில உங்களுக்காகவே நாங்களுமே பலதரப்பட்ட பாடல்களை தந்துட்டு இருக்கோம். அதுலயும் வந்து ஒவ்வொரு ஆண்டு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பாடல்களை தந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து அடுத்ததா தரக்கூடிய பாடல் வந்து நான் நினைக்கிறேன் கலிசன்னாக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாடலாக இருக்கும் என்று சொன்னா அவற்றை அந்த ஒரு வருட கணக்கு பார்க்கின்ற போது வந்து அவற்றை ஏற்றுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இவங்க எனக்கு வந்து ஒரு 55-60 வயது இருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு இல்ல, உண்மையும் அதாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். 1975 கணக்குல ரொம்ப வீக்கா இருக்கீங்க கலிஸ்டா. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் உண்மைகள் சில நேரத்தில் கசக்கத்தான் செய்யும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிங்களா? பாருங்க மக்களே, இது எல்லாத்தையும் தாங்கி நான் கூட இருந்து நிகழ்ச்சி செய்ய வேண்டியது என் தலையில இருக்கிற ஹெட் ரைட்டிங். அதாவது ஹெட் ரைட்டிங் என்ன தெரியுதா? தலை எழுத்து. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப அடுத்ததாக நாங்கள் 1975ஆம் ஆண்டு வந்து ஒரு திரைப்படம் என்று சொன்னால் அது நிச்சயமாக எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி அப்படியானவங்க நடிச்ச திரைப்படமா தான் இருக்கும். அது என்ன திரைப்படம்ன்றது நீங்களே சொல்லுங்களேன். என்ன திரைப்படம் பாக்குற போது வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்து வர்ற மாதிரி தான் நாளை நமதே திரைப்படம். அதுலயும் வந்து நாளை நமதே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் தான். அடர், அப்ப அதுங்கிற அப்பாட காலத்து படம் என்ன? சரி, பரவாயில்ல. 1975ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நாளை நமதே என்கிற திரைப்படம் என்று சொன்னால் நிச்சயமாக உடனே எங்களுக்கு வர பாடல் எது என்று சொன்னால் நாளை நமதே இந்த நாளும் நமதே அன்பு மலர்களே அதான் ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலயும் திடீர் திடீர்னு இந்த பாட்டு வரும். அத வந்து ஜாலியா சுவாரஸ்யமா சொல்லுவாங்க தெரியுமா கலிஸ்டா? யாராவது திருவிழாவில தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா உடனே அந்த ஒரு கொட்டகை ஒன்று இருக்குன்னு தான் எல்லா விஷயத்தையும் அறிவிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க இங்க வந்திருக்காங்க, இங்க போயிருக்காங்க, இப்படி நடந்திருக்கு, அப்படி போயிருக்கு, அங்க போகாதீங்க, இங்க வாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க, அந்த இடத்துல போய் தான் நான் இந்த பிள்ளைய துளைச்சிட்டேன், நான் அம்மாவை துளைச்சிட்டேன், அப்பாவை துளைச்சிட்டேன்னு சொல்லி அதுல யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் அப்படி வந்து உடனே கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான இடத்துல யாராவது தொலைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அல்ல சின்ன வயசுலயே காணாம போயிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபேமிலி சாங் ஏதாவது இருந்தா பாடுங்கன்னு சொல்லி திரைப்படத்துல கூட நகைச்சுவையாக பல விடயங்களை வந்து செய்து காட்டியிருப்பாங்க. அது எங்க இருந்து ஆரம்பிச்சது என்று சொன்னால் இந்த திரைப்படத்தில் அமைய பெற்ற இந்த பாடலில் இருந்து என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா அந்த பாடலை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் பிரிவதும் வந்து அந்த பிரிகின்ற போதும் அந்த பாடல் அந்த படத்துல வந்து ஒலிக்கக்கூடியதா இருக்கும். அதே போல இறுதியில சேருகின்ற போதும் இடக்கிட வந்து அந்த பாடல்கள் வரக்கூடியதா இருக்கும். அந்த பாடல் அடிக்கடி அந்த பாடல் திரைப்படத்துல நிறைய பேர் அந்த பாடல்களை பாடியிருப்பாங்க. ஆனா நாங்க எங்களுடைய கச்சேரி ஆரம்பத்துல யார் பாடின பாடல் பாட போறோம்னு சொன்னால் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அன்பு மலர்களே நாளை நமது என்கின்ற அந்த கம்பீரமான குரல்களில் ஒலித்த பாடலாகத்தான் நாங்க இப்ப தரப்போறோம் என்றது இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த சாராம்சம். நிச்சயமாக நிகழ்ச்சியிலையும் அந்த பாடலை பார்த்துட்டு மீண்டும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். அன்பு மலர்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே
பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தவறும் ஓரிடமின்றி பாட வேண்டும் காவியச் சிந்து. மூன்று தவறும் ஓரிடமின்றி பாட வேண்டும் காவியச் சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னும் கோவிலில் வைத்து வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமான வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோவிலில் வைத்து வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமான வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த அங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில பல்வேறு தரப்பட்ட பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். சரி, சில பாடல்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சில திரைப்படங்களின் பெயர்களை வைத்து பாடல்கள் உருவாகும். அதே போல சில திரைப்படங்களை பார்க்கின்ற போது சில பாடல்களுடைய வரிகளை வைத்து திரைப்படங்கள் பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கும். கரெக்ட். பல திரைப்படங்களை இவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கே பல திரைப்படங்களை சொல்லி கொண்டு போகலாம். அவ்வாறு வந்து ஒரு திரைப்படத்தின் பெயரை பார்க்கின்ற போது வந்து அதுவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தினுடைய பெயரை பார்க்கின்ற போது ஒரு பாடலிலிருந்து ஆரம்பித்த ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. ஓகே, இப்ப எனக்கு விளங்குது. நீங்க அதை சொல்ல போறீங்க, நான் எதை சொல்லணும் அப்படித்தானே? நிச்சயமா நினைச்சேன். சொல்லுங்க. நான் எப்படியாச்சும் நீங்க ஆன்சர் சொல்லலாம் விடுவீங்க அப்படின்னு சொல்லி நானுமே யோசிக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் முயற்சி வெற்றி அளிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்தாலுமே பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஈஸியா சில விஷயங்களை சொல்லிடுறேன். சரியா? எங்களுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து முதலாக பாடிய ஒரு பாடல். சரியா? பாடிய பாடல். ஓகே, இப்போ நான் அந்த பாடல் எதன்னு சொல்லணுமா? அந்த பாடல் எது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னு சொன்னா நான் பாடலை சொல்லிட்டா நீங்க நேம கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டா? அப்படிங்களா? சரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்
எதுல தெலுங்குலயா, கன்னடத்திலயா, தமிழ்லயா, எதுல பாடிய முதல் பாடல்? தமிழ் தமிழ் அப்படி அப்படி அந்த வழிக்கு வரணும். தமிழில் அவர் பாடிய முதல் பாடல் என்று சொன்னால் அடிமை பெண் திரைப்படத்திலே எம்ஜிஆர் அவர்களுக்காக குரல் கொடுத்து பாடியிருந்த பாடல் தான் 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா என்கின்ற பாடல். சோ 1000 நிலவேவா என்றுதான் அந்த பாடல் ஆரம்பிக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்னத்த சொல்றேன், நீங்களே சொல்ல 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 எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போலதான் அந்த பாடல் வரிகள்ல இருந்து 1000 நிலவே வா என்று ஆரம்பிக்கிற ஒரு திரைப்படத்தின் பேர் இருக்கு. அந்த திரைப்படத்தில இருந்து தான் நாங்க பாடல் தர போறோம். 1000 நிலவேவா திரைப்படம் என்று சொன்னால் அது கார்த்திக் நடிச்ச திரைப்படம். கார்த்திக் மற்றும் சுலக்ஷன் ஆகிய இருவரும் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்று சொன்னால் என்ன பாடல்? அதுக்குள்ள நல்ல பாடல், நிறைய பாடல் இருக்கு. என்ன பாடல் வரும்? எல்லா பாடலுமே நல்ல பாடல் தான். எல்லா பாடலையும் போட போறீங்களா? நீங்க என்னைய கேள்வி கேட்கிற நினைச்சு எப்படியாச்சும் என்ன டவுன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்னைக்கு பாடல் எல்லாத்தையும் டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்லிடுங்க பாக்க. ஓகே 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 சரி ரைட். ஓகே ரைட். 1000 நிலவேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் தேவதை இளந்தேவி என்னை சுற்றுமாவி. அது என்னை சுற்றுமா உன்னை சுற்றுமான்னு தெரியல. ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி வந்து சுத்துற ஒரு பாடல் மாதிரி. மியூசிக்லாம் அப்படி ரொம்ப கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆரம்பத்துல இருக்கும். ஆனா பாடல் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான பாடலா இருக்கும். பாடுறத பார்த்தா அந்த ஆவியெல்லாம் சுத்துற மாதிரி தெரியலையே. சும்மா இன்னும் சுற்றுமா ஆசாமி சுத்துற மாதிரி இருக்கலாம். தெரியும் ஒத்துக்கொள்ளாத இந்த மரங்கள் எல்லாம். சரி, அருமையான ஒரு பாடல். கார்த்திக் நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்துல. இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தினுடைய பாடல். தேவதை இளம் தேவி என்னை சுற்றுமாவி உன்னை சுற்றுமாவி ஏதோ ஒரு ஆவி. அந்த ஆவி பாடலோடு தான் நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ள போகிறோம். பாருங்கள். தேவதை இளம் தேவி உன்னை சுற்றும் ஆவி காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ நீ இல்லாமல் நானா? தேவதை இளம் தேவி உன்னை சுற்றும் ஆவி காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ ஏரிக்கரை பூவெல்லாம் எந்தன் பெயர் சொல்லாது பூவசந்தமே நீ மறந்ததே. ஆற்று மணல் மேடெங்கும் நான் வரைந்த கோலங்கள் தெய்வமுல்லையே காணவில்லையே. காதல் சோதனை இரு கண்ணில் வேதனை ஒரு வானம் பாடி தேகம் பாடி பாடும் சோகம் கோடி. தேவதை இளம் தேவி உன்னை சுற்றும் ஆவி காதலான கண்ணீர் காணவில்லையா? ஓ நீ இல்லாமல் நானா? எந்தனது கல்லறையில் வேறொருவன் தூங்குவதா? விதி என்பதா சரி என்பதா? சொந்தமுள்ள காதலியே வற்றிவிட்ட காவிரியே உந்தன் ஆவியை நீ
தேவதை இளம் தேவி உன்னை சுற்றும் மாவி காதலான கண்ணீர் காணவில்லையா ஓ நீ இல்லாமல் நானா ஓ நீ இல்லாமல் நானா ஓ நீ இல்லாமல் நானா நிகழ்ச்சியில வந்து பலதரப்பட்ட பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து நாங்க முதலுமே நானும் கலிசன்னாவும் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இந்த வைதேகி காத்திருந்தாள்ன்றது போல வந்து பாடல் பாடுறதுக்காக நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல விஷயங்களை சொல்லியிருந்தோம் அந்த திரைப்படத்தை குறித்து. வைதேகி காத்திருந்தாள் என்கின்ற திரைப்படத்துல பாருங்க, வைதேகி காத்திருந்தாள் சரியா? அந்த திரைப்படத்துல வந்து பாருகின்ற பாடல்களை நாங்கள் பார்க்கின்ற போது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பாருங்க, அந்த திரைப்படத்தின் பேரையும் பாடலையும் எப்படி எல்லாம் ஒன்றித்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகவுமே சூப்பரான ஒரு பாடலும் கூட. அந்த பாடலை கேட்கின்ற போது நாங்களும் அநேகமாக இந்த பஸ் பயணங்கள்ல வந்து நாங்க இந்த பாடலை கேட்டிருப்போம். பஸ்கள்ல வந்து நாங்க பிரயாணம் செய்கின்ற போது வந்து அதிகமாக இந்த பாடலை கேட்டிருப்போம். குறிப்பாக ஒரு 4 தொடக்கம் 6 மணி அப்படி நாங்க பாக்குற போது இந்த பாடல்கள் அதிகமாக ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்கும். இந்த பாடலும் கூட மிகவுமே அற்புதமான ஒரு பாடல். பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வந்து ஜெயச்சந்திரன் தான் பாடலை பாடியிருப்பார்கள். வரிகளையும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வரிகளும் மிகவுமே பிரமாதமாக இருக்கும். காத்திருந்து காத்திருந்து என்று சொல்லி அந்த ஒரு மியூசிக்கோட ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலா இருக்கும். எப்படி சொல்றது, அந்த ஒவ்வொரு வரிகளையும் கேட்கின்ற போது வந்து மனதுக்கு ஒரு வருடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவுத்திற்கு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியிலுமே உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பார்க்கலாம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே வச்சதிப்போ காணாம நானே தேடுறேன் ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன் நான் படிக்கும் மோகனமே நான் படைச்ச சீதனமே தேன் படிச்ச பாத்திரமே தென் மதுர பூச்சரமே கண்டதும் என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் அடைஞ்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி
நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுறே, நாடியில சூடேத்தி நீதான் வாட்டுறே. ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச யார விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனச. உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை தந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு பாடல்களை கேட்கின்ற போதும் ரசிச்சு 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 நேர்களாகிய நீங்களுமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய பெருமதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுக்கு அதாவது ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவானது தொடர்ச்சியாக எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த இசையை விரும்பாத இதயங்களே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது யாராவது ஒருவருக்கு இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பாடலை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நபர், அப்படி ஏதோ ஒரு விடயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தருகின்ற பாடல் நிச்சயமாக உங்கள் உணர்வுகளை தொட்டு செல்லும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணங்களிலும் இசை எங்கள் தோழனாய் கூட வருவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மணித்துளிகளாய்த்தான் இந்த நேரம் நகர்ந்து கொண்டிருக்கும், நகர்ந்து சென்றிருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நினைவுகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னராக நாங்கள் இந்த இசை ஆலாபனைகளை எங்களோடு இரண்டரை கலக்கச் செய்த எங்கள் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க காத்திருக்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு புகழ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் இசையோடு பயணித்திருந்தார். அற்புதமான இசையை வழங்கியிருந்தார். அவருக்கு எங்களுடைய பிரதானமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள வாத்திய கருவிகளோடு பயணித்திருந்த சுபேதன் அவர்களுக்கும், கிட்டார் வாத்தியத்தோடு பயணித்த ஜீவா அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை டான் தொலைக்காட்சி குடும்பம் சாராக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நேர்களாகிய உங்களுக்கும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்த எங்களுடைய அன்பான கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாம் என்றும் அன்புடன் காலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.